இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு வந்திருக்காங்க. உங்களுடைய பேரை உங்களுக்கு சொல்லுங்க. என் பேர் கலாவதி. கலாவதி. உங்க ஹஸ்பண்ட் பேர்? தேவராஜ். மிஸ்டர் தேவராஜ். ஓகே. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? எனக்கு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க. இந்த காலத்துல 2 பிள்ளைங்க. சரி 3 பிள்ளைங்க. எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்க அவங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க? அபிநயா, தீபிகா, சாமுவேல். ஓகே. பேருக்கு அபிநயா, தீபிகா, சாமுவேல். பேரை கேட்டா கிறிஸ்துவ பேர் மாதிரி இருக்கு. நீங்க பிறப்பிலே கிறிஸ்தவங்களா? இல்லை. பிறப்பிலே நீங்க கிறிஸ்தவங்க இல்லை. அப்போ நீங்க இந்து குடும்பத்தில் இருக்கேன். இந்து குடும்பத்தில். சரி. அப்போ நீங்க இந்து குடும்பத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படி இருந்தீங்களா? ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு முறை இங்க இருக்கிற இந்த அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாட வந்திருக்காங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதாவது சந்தோஷம். அவங்கள பார்த்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம்னாக்கா எல்லாமே இருக்கும். பணம் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம் கிடையாது. மைக் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. உள்ளார்ந்த சந்தோஷம் கிடையாது. பணம் இருந்துச்சு ஆனால் சந்தோஷம் இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி வியாதி வரும். அடிக்கடி டாக்டர் போடுவாங்க. இதே சூழ்நிலை தான் இருக்கணும். அவங்க உங்க பையனா? என்னோட பையன். சார் ரொம்ப அழகாக இருக்கு. வெரி குட். அடிக்கடி டாக்டர்கிட்ட போவீங்க. அடிக்கடி பெரிய பொண்ணு தான் அடிக்கடி டாக்டர் போகும். அப்போ டாக்டர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி டாக்டர்கிட்ட போறீங்க, வியாதி டாக்டர்கிட்ட போனால் அதனால தான் போகிறோம். டாக்டர்கிட்ட போறீங்க, வியாதி தீர்வு எப்பவுமே நல்லா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி அது கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம அதுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி டாக்டருக்கு தான் அடிக்கடி சம்பாதிக்கலாம் அடிக்கடி டாக்டருக்கு தான் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். சம்பாதிப்பீங்க டாக்டர் கொடுப்பீங்க, சம்பாதிப்பீங்க டாக்டர். ஆமா. கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. சந்தோஷம்ன்றது மேலோட்டமா பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் உள்ளான சந்தோஷம் கிடையாது. மனசுக்குள்ள நிஜமான சந்தோஷம் இல்லை. அந்த உண்மையான சந்தோஷம் வேணும்னு சொல்லி எனக்காக விரும்பிருக்கீங்களா? அது மாதிரி நினைச்சு பார்த்தது கிடையாது. சரி இப்போ நீங்க கிறிஸ்தவங்க பேர் பார்த்து சரி நீங்க எப்போ இயேசு கிறிஸ்துவ பத்தி கேள்விப்பட்டீங்க அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்கன்னா இருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். எங்க மாமியார் நல்லதா இருந்தாங்க. திடீர்னு டாக்டருக்கு போயிட்டு ஊசி போட்ட உடனே அவங்களுக்கு உயிர் போனது அவங்க அப்படியே சொன்னாங்க. என்னால முடியல, என் உயிர் வந்து எங்கேயோ தூக்கி போற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓன் அழுதாங்க. டாக்டருக்கு போனீங்க, ஊசி போனாங்க, அப்படியே உயிர் போற மாதிரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே விஜயா வந்து சொல்லியிருக்காங்க, இயேசுவை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா நான் வந்து கேட்க மாட்டேன். அடிக்கடி விக்கிரகாரத்துல தான் வழிபாட்டுல தான் இருந்தோம். நாங்க பூர்வீக இந்து தான். ஆனா அந்த இயேசுன்ற அந்த இடத்துல வந்து எனக்கு டக்குன்னு விஜயா சொன்னது ஞாபகம் வந்தது. இயேசுன்றவர் ஜீவனை கொடுப்பாருன்னு அப்போ அந்த டாக்டர் வீட்டில் எனக்கு ஏசப்பான்னு கூப்பிட்டேன். நான் முட்டி போட்டு அங்கேயே ஜாப் பண்ணேன். டாக்டர் கிளினிக்ல வச்சு இயேசு கிறிஸ்துவ பத்தி கூப்பிட்டீங்க. என்ன நடந்துச்சு? அப்போ அந்த ஸ்பாட்ல எங்க மாமியாருக்கு வந்து உயிர் வந்து நான் அப்படியே கண்ணால பார்த்தேன். அவங்க உயிர் வந்து அவங்க கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் நாங்க கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட சேர்ந்தோம். உங்க ஜெபத்துக்கு யார் பதில் கொடுத்துருப்பாங்க? ஜீசஸ் தான். இயேசு கிறிஸ்து. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை உடனே மாறிடுச்சா? அதுக்கப்புறம் உடனே நான் என்ன பண்ணேன், எனக்கு எங்க மாமியாருடைய ஜீவனை கொடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு அந்த ஸ்பாட்ல எங்களுடைய விக்கிரகத்தை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு நாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக நாங்க வாழ்றோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னதான் கொடுத்துருக்காரு? சமாதானம், சந்தோஷம், நிம்மதி. கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. சமாதானம், அப்புறம் சந்தோஷம், சந்தோஷம், அப்புறம் வறுமை நீங்கி பொருளாதாரத்துல ஆசீர்வாதமா இருக்கும். பொருளாதாரத்துல ஆசீர்வாதம். இந்த பாவமானவங்க அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரா? ஆமா. அவங்க உங்களுக்கு அப்போ வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் தான். ஆமா. ரொம்ப சந்தோஷம். இங்க அனைவர் வந்திருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இவங்களுக்கு நீங்க சுருக்கமா உங்க வாழ்க்கையோட அனுபவத்தை ஒரே வரியில சொன்னீங்கன்னா என்ன சொல்லுங்க? அதாவது வருத்தப்பட்டு வாரசுமாக்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க. உனக்குள்ள உட்படுத்திருப்பேன்னு சொல்லி கதவை தட்டினே இருக்கிறார். இருதய கதவை தட்டினே இருக்கிறாரு. நீங்களும் உங்க இதய கதவை திறந்து கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு உங்க உட்பிரவேசிப்பார். எங்களுக்குள்ள ஆண்டவர் பிரவேசிப்பார். ஒவ்வொருவருடைய இருதயத்திலே அவர் பிரவேசித்து ரெடியா இருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம். ரெடியா இருக்கிறார். ஓகே, அந்த வாய்ப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ வெரி மச். இவங்களுக்கு நம்ம கரங்களை தட்டி மகிழ்ச்சி தெரிவிக்கலாமா? பாருங்க, உயிர் போற
இயேசு வந்து அவங்க மாமியாரை காப்பாற்றுறாங்க.